Who is the rock? Christ is the rock. Where is he? He is with them always. யார் அந்த கன்மலை? அவர் தான், கிறிஸ்து தான் அந்த கன்மலை. அவர் எப்பொழுதும் அவங்களோட கூட இருக்கிறார், அவங்களோட கூடவே செல்றாரு. அவங்க வனாந்தரத்துல இருந்தா இவரும் வனாந்தரத்துல இருக்கிறாரு. பகல்ல மேக ஸ்தம்பமா இருக்கிறார், இரவில் அக்கினி ஸ்தம்பமா இருக்கிறார். அவர்களை பாதுகாக்கிறார், அவர்களை பராமரிக்கிறார், தேவைகளை சந்திக்கிறார், அற்புதங்களை செய்கிறார். எந்த விஷப்பூச்சிகளும் அவர்களை கடிக்காமல் இருக்க வைக்கிறார். அந்த உஷ்ணத்தினால அவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்கும்படி செய்கிறார். எப்படி பாதுகாக்கிறார் பாருங்க. ஆனா அந்த கன்மலை கிறிஸ்து ஏற்கனவே ஒரு முறை அடிச்சாச்சு, அது சிலுவையில பாடுபட்டு மரிச்சிட்டார். ரெண்டாவது முறை திரும்பியும் என்ன பண்ண வேண்டியதுல அடிக்க வேண்டியது இல்லை. ரெண்டாவது முறை பேசினா போதும். உண்மையான கன்மலையாகிய இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்த கிரியைகள் மூலமா தான் நமக்கு ரட்சிப்பு வருகிறதா இருக்கிறார். மறுபடியும் இந்த நியாயப்பிரமாணத்தை நாம போதிக்கிறவர்களாக, நியாயப்பிரமாணத்தை மக்கள் மேல சுமத்துகிறவர்களா இருந்தால் திரும்ப திரும்ப கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறவர்களாக நாம இருக்கிறோம். மோசே நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளமா இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தைய பேசு. இந்த வார்த்தை யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் தம்முடைய சுவிசேஷத்துல அவர் சொல்றார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப பாருங்க, இந்த நாளிலே நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்னா, வார்த்தையை ரிலீஸ் பண்ற வேலையை நாம் கற்றுக்கொள்ள. ஏன்னா அவருக்குள் ஜீவன் இருந்தது. ஜீவனை பேசுங்கன்னு சொல்லும் பொழுது அவரையே நாம பேசுவோம். வார்த்தையை பேசும்பொழுது நாம் ஜீசஸ் கிரைஸ்ட பேசுகிறோம். வார்த்தையை பேசும்பொழுது நாம ஜீவனை கட்டவிழ்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஜீவன் இருந்தது என்று யோவான் சொல்கிறார். அப்படின்னா வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கிறது. ஜீவனை பேசணும்னா அந்த வார்த்தையை பேசணும். வார்த்தையை பேசும்போது we are literally releasing Jesus Christ and his life towards that problem, towards that நெருக்கடி, அப்புறம் அந்த கற்பனையான பிரச்சனைகளுக்கு எதிராக அந்த ஜீவனை நாம் கட்டவிழ்க்கிறவர்களாக இருக்கிறோம்.